பாண்டியாவை சிஎஸ்கே ஃபுல் கேஸை கொடுத்து மும்பை கிட்ட இருந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்து நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து பண்ண போகிறாங்க, என்ன காரணமாக எந்த பிளேயர்ஸுமே வந்து சிஎஸ்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் டீலுக்கு வந்து போக போகிறாங்க, இதுக்கான காரணங்கள் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா இவங்க 2 பேருமே நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறது இப்போ 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன, மறுபடியும் இவங்களுக்காக ஆக்ஷனுக்கு போவாங்களா, அப்படி போனால் யாருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சிஎஸ்கே அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துரு. ஃபஸ்ட்டு நம்ம பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாவை பார்த்துறோம். நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் இவங்களுக்காக 28 கோடி ரூபா வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேவின் எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டு இருந்து இப்போ நம்ம சிஎஸ்கே நெக்ஸ்ட் ஐபிஎலுக்கு ரெடி ஆகிற விதமாக ஆக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகியிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா இவங்களோட பேர் வந்து இருக்க போகுது. இதுக்கான காரணம் ஆக்ஷனில் சில முக்கியமான பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு சிஎஸ்கே வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதிக தொகைக்கு இவங்க தான் இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இவங்க 2 பேரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால 28 கோடி ரூபா வந்து மிச்சமாகும் நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 2 பேரை ரிலீஸ் பண்ணிவிட்டு யாரையாவது எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இவருக்காக ஆக்ஷனுக்கு வந்து போவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 கோடி ரூபாக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாக்குள்ளே எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கே இதுதான் வந்து எதிர்பார்ப்பாங்க, ஒரு லோ ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம பாண்டியாவோட ட்ரேடை பார்த்துருவோம். நம்ம தலத்துணியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கதா எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. பாண்டியாவை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷை கொடுத்து நம்ம சிஎஸ்கே வந்து இந்த ட்ரேடை முடிக்க போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ கோடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.30 கோடிக்கு நம்ம சிஎஸ்கே வந்து இந்த ட்ரேடை வந்து முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணமாக எந்த பிளேயர்ஸுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் மும்பை டீம் தான். மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே கிட்ட சில முக்கியமான பிளேயர்ஸை வந்து கேட்டிருக்காங்க. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளேயர்ஸை கொடுக்குற பிளான்லேயே வந்து இல்லை. பட் இருந்தாலும் இந்த ட்ரேடு வந்து எதுக்கு, என்ன காரணமாக நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முழு காரணம் நம்ம பாண்டியா தான். பாண்டியா மும்பையை விட்டு வெளியேறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டார். ஸோ இதன் காரணமாக தான் இப்போ இந்த ட்ரேடு வந்து நடக்க போகுது. ஃபுல் கேஷாக கொடுத்து நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து முடிக்க போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நவம்பர் மாதத்தில் விண்டோ வந்து ஓப்பன் ஆக போகுது. அதில் முதல் ட்ரேடாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாண்டியாவை சிஎஸ்கே ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு வர்றதா இருக்கட்டும், பிளேயர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.